ஓம் நமச்சிவாய. உலகில் வாழும் தாவர சங்கமம் அனைத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்கள் திருவாசி யோகி குரல் குருசி அவர்கள் சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த பதிவு எதற்கு என்றால், நான் பல பள்ளிகளுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றுகிற போது குழந்தைகளிடம் எல்லா விஷயங்களுமே சொல்ல அளவில் மட்டுமே இருப்பதை கண்டேன். அப்படி சொல்லளவில் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டால் பொருளினுடைய மெய்த்தன்மையை நாம் உணர முடியாது. எனவே சில குழந்தைகளை கூப்பிட்டு, கல்வி என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, கேள்வி என்றால் என்ன, கல்லாமை என்றால் என்ன, இந்த 4 கேள்விகளை மட்டும்தான் கேட்டேன். எல்லா குழந்தைகளும் ஆங்கிலம் படிக்கக்கூடிய குழந்தைகள் முதல் கொண்டு, கல்வி என்றால் எஜுகேஷன் என்றும், அறிவு என்றால் நாலேஜ் என்றும், கேள்வி என்றால் கொஸ்டின் என்றும் மாற்று மொழியினுடைய சொல்லைத்தான் சொல்ல தெரிந்ததை தவிர அந்த சொல்லுக்கான பொருளை சொல்ல முடியவில்லை. தயவு செய்து குழந்தைகள் வளர்க்கக்கூடிய அன்பு தமிழ் சொந்தங்களாகிய கணவன் மனைவிகள் அனைவரும் தங்கள் குழந்தைகளினுடைய அறிவை, ஞானத்தை தொடும் அளவுக்கு வளர்க்க வேண்டுமே என்றால் ஒரு சொல்லினுடைய பொருளை மெய் உணர்ந்து படிக்க வேண்டும் என்ற நிலையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த அடிப்படையில் தான் இந்த பதிவு சின்ன பதிவாக இருந்தாலும் என்னுடைய பதிவு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற என்னுடைய நீண்ட நாள் ஆசையின் பதிவாக அன்பு நண்பர் கண்ணன் கேட்டுக்கொண்டதின் விவரமாகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கல்வி என்பது நம் முன்னோர்கள், ஞானிகள், சான்றோர்கள், சித்தர்கள் அவர்களுடைய அனுபவத்தை, அவர்கள் கண்ட மெய்ப்பொருளை பதிவு செய்து வைத்துக் கொண்டு சென்ற விவரங்களை புத்தகங்களாக வாங்கி படிப்பதுதான் கல்வி. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் வெளியில் இருந்து உள்ளே செல்வது கல்வி. அறிவு என்பது நம் ஆன்மாவோடு இருக்கக்கூடிய ஒன்று. அறிவுதான் நமக்கு இயற்கையிலேயே ஆன்மாவோடு இருக்கக்கூடிய ஒன்று. அறிவும் வினையும் ஆன்மாவோடு பதிந்திருக்கும். அந்த அறிவு தீட்டப்படுவதற்குத்தான் இந்த கல்வி. அறிவு என்பது உள்ளே இருந்து வெளியே வருவது. சான்றோர்கள் சொல்லக்கூடிய அந்த தத்துவம் தான் அறிவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது. கேள்வி என்பது என்னவென்று கேட்டால், நாம் நம் புத்தி கொண்டு ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிற போது சரியான நிலையை கண்டறிய முடியாத நிலையில் உயர்ந்த படித்த சான்றோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் கேள்வி. நம்ம அறிவு அல்லாது அவருடைய அறிவின் துணை கொண்டு ஒரு விஷயத்தை சரியாக தெரிந்து கொள்வது கேள்வி. கல்லாமை என்பது இருள் மலம். அது முட்டாள்களினுடைய வாதம். அதை நாம் இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த நிலையை நீங்கள் இன்று இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்கள் குழந்தைகளிடம் கேட்டு பாருங்கள். கல்வி என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன, கேள்வி என்றால் என்ன, கல்லாமை என்றால் என்ன, இப்படி கேட்டு அவர்களுக்கு தெரியாத பட்சத்தில் இந்த உண்மையை விளக்கி அவர்களுடைய அறிவை பூரணப்படுத்தினால் ஒவ்வொரு குழந்தையும் அறிவுக்கு எல்லை இல்லை. அறிவு என்பது எல்லையற்றது. அறிவும் அறியாமையும் ஒடுங்கும் இடம்தான் ஞானம். அந்த ஞானம்தான் ஆனந்தத்தின் வீடு என்பதை குழந்தைகளுக்கு சொல்லி, முதலில் கல்வியை சரியான முறையில் கற்றுக் கொடுக்கிறார்களா அல்லது நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைத்து இந்த சிறிய பதிவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த உலகத்தில் அடிப்படை என்னவென்பதை உங்கள் பெரியோருக்கு உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய முதல் கேள்வி, உலகம் என்றால் என்ன என்ற கேள்வி. இந்த கேள்விக்கு சரியாக பதில் யாரும் சொல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்தல்ல, என்னுடைய குருவுடைய கருத்து. காரணம், உலகம் என்பது பொருள்களின் கூட்டு. ஆனால் அடுத்த கேள்வி, பொருள் என்றால் என்ன என்று கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. பொருள் என்பது குணங்களின் கூட்டு. இந்த குணங்கள் தான் மாயை. இது ஆன்மீகத்தினுடைய கண்டுபிடிப்பு, விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. இந்த உலகம் என்பது அணுக்களின் கூட்டு. அந்த அணுக்களினுடைய உள்கூறு தான் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அந்த 3 தன்மை தான் சாத்விக குணமாகவும், ராஜச குணமாகவும், தாமச குணமாகவும் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞானம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் கற்பனை என்ற வித்தில் இருந்து புறப்பட்ட ஒரு ஞானம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் குருஷினுடைய அன்பு வணக்கம்.